Guys, we are at Pattaya right now. Yes, இந்த ட்ரெயின் வந்துட்டு லிட்டரலாக இப்போ பட்டாயா வந்துட்டோம். அண்ட் நாங்கள் வந்து என்னோடய ரூம் செக்இன் பண்ண போகிறோம். இந்த ரூம் வந்து அவன் புக் பண்ணது லாஸ்ட் மினிட்ல. நான் சொன்ன அந்த கிராபியோட 3 நாள் போகாமல் இருந்தோம்னு சொன்னான்ல. ஸோ அதில் வந்துட்டு 2 நாள் நாங்கள் பேங்காக்லேயே இருந்துட்டோம், 1 நாள் வந்து பட்டாயா வந்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நம்ம உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரஃப்பாக உங்களுக்கு வந்து பட்டாயா எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிச்சு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டாயா வந்துட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ஃபூஃபாயா ரெசார்ட்லடா இது. செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ இங்கே ரூமு? நம்ம போட்டது 2000 ரூபாய்க்கு. அம்மா சரி, ஓகே. ஸோ வி ஆர் ஹியர் அட் ஃபூஃபாயா ரெசார்ட் பட்டாயா. இது வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டாயா பீச் எல்லாத்துக்கும் நடுவுலேயே இருக்குது. ஸோ செம்ம இடம். எஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு ப்ராப்பர் ஸ்விம்மிங் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். லுக் அட் திஸ் வியூ. ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வருவோம். பட்டாயா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃப்ராங்க்லி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, காலையில் பார்க்கும் லைக் மத்தியானம் ஈவினிங் டைம் வந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் சிட்டி மாதிரி தான் இருக்குது. எல்லா இடமும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இன்னும் அந்த நைட்டோட அந்த ஒரு அட்ராக்ஷன் இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே முதல்ல ரூம் போட்டுட்டு நாங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறோம். மைக க்ரீப்பியான ஒரு இடம். ரூம் ஏதாவது பார்ப்போம். ஃபோட்டோ பார்த்தியா ரூம்? அப்படியா? இங்கே ஆக்சுவலி எல்லா ஹேண்டில்லையும் சிசிடிவி கேமராவோட போட்டிருக்கு. எல்லாத்தையும் பிடிக்க போட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரில. ரூம் டூர். ஸோ இதான் ரூம் டூர். 3 பெட்டாடா. 2+1 ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜில் எதனா கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஒரு பாத்ரூம், வெறும் ஷவரிங் ஏரியா, நோ பாத்டப். இதோட ப்ரைஸை நான் உங்களுக்கு ஃபைனலில் சொல்கிறேன். அண்ட் ஒரு நல்ல பால்கனி. வியூ பெருசாக இருக்கு. செம்மையாக இருக்குடா. Many months later. என்னடா இது? அது எலக்ட்ரானிக். அது யாரும் சுத்தலடா. அதே அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிட்டு. இந்த பிராத்தை குடிச்சா தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கா. வாவ். நல்லா இருக்குடா. மீட் மட்டும் ஓகே தான். மீட் நல்லா இருக்கா? மீட் சூப்பராக, டைம் விட்டால் சூப்பராக வெந்துது. ஃபஸ்ட்டு ஒரு மீட் சாப்பிட்டேன்ல, அது கொஞ்சம் ஓகே தான். ஆக்சுவலாக 2 மீட் போட்டிருக்காங்கடா. ஒன்று டார்க்காக இருக்குது, ஒன்று லைட்டாக இருக்குது. எதுன்னு தெரில. சிக்கன் தானே? என்ன பேஸ் பண்ணி மாற்றி போட்டிருக்காங்கன்னு தெரில. ஆனால் அந்த சூப் பிராத் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. வெறும் சூப் அல்டிமேட்டாக இருக்குது. கிராப் மீட்ரா. இது எப்படி எடுத்துட்டு உட்காந்து பண்ணுவானுங்களா? இவ்வளோ பெரிய கிராப் மீட்டா? அது எப்படி? கிங் கிராப் மட்டும்தான்டா இவ்வளோ இருக்கு. ஆனால் கிங் கிராப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு $140-150 US டாலர்ஸ் அதோட ப்ரைஸ். ஸோ இது எப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. ஊறுதுடா அப்படியே வாயில. நல்லா இருக்கா இல்லையா? செம்மையாக இருக்கா? பயங்கரமாக ட்ரை பண்ணி பார்க்குறியா?
ஃப்ரெஷ் பீட் பயங்கரமாக வருது வேலை. உனக்கு ராவா ஃபீல் ஆகுதா? உனக்கு ராவா ஃபீல் ஆகுதா? சீ ஃபுட்டாக ஃபீல் ஆகுது. ஆமாம், சீ ஃபுட் கடல்லேருந்து எடுத்தது வந்து சீ ஃபுட் கரெக்டு தான். இன்றைக்கி வந்து எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பட்டாயை வந்து இறங்கினது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். எதனாலனா ரொம்ப சின்ன வீடியோவாக இருந்துச்சு. ஸோ பட்டாயாவுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு நேராக போனதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து நான் அந்த சூப் நூடுல்ஸ் மாதிரி அந்த ஏஷியன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் வித் சிக்கன். ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது நான் சாப்பிட்றபடியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்கியூவர்ஸில் வந்து கிராப்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக போனது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட். இங்கே தான் கதையே இருக்குது. ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் ஃப்ராங்காக சொல்லணுன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நான் வீடியோவே எடுக்க முடியல. பிகாஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட் இஸ் நாட் மென்ட் ஃபார் vlogging. ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் இஸ் நாட் மென்ட் ஃபார் vlogging. அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுபவப்பட்டே சொல்கிறேன். ப்ளீஸ் யாருன்னா வந்துட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கம் போகிறீங்கனாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கேஷ் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகே, மேக்ஸிமம் லைக் ஒரு 500 பாட் 1000 பாட் மேக்ஸிமம், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகவே போகாதீங்க. அண்ட் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ எதனாலனா உங்களுக்கு வந்து அங்கே உள்ளே என்ட்ரானதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த பக்கம் கேமரா திருப்பினீங்கனாலும் பொழந்துருவாங்க உங்களை. ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வித்தவுட் ஃபோட்டோகிராஃபி வித்தவுட் வீடியோகிராஃபி வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு நிறைய பாரில் இடம் இருக்குது. ஆனால் எதுக்குள்ளே போனீங்கனாலும் 200% ஷுர் நீங்கள் வந்து எல்லா காசையும் இழந்துட்டு தான் வருவீங்க. நான் அந்த தப்பை பண்ணலை. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் எதுவுமே காட்ட முடியல. ஆனால் அங்கே வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப வைல்டாகவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வைல்டாக வந்து நான் பார்த்தேன். பயங்கரமாக அதை சொல்லலாம் முடியாது. ஸோ பட் எஸ் அங்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் தட். நான் வெறும் லைக் என்ட்ரன்ஸ் போஸ்டர்ஸ் பார்த்துட்டே நான் வந்து ஓடிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கோங்க. அது அண்டு நிறைய தமிழ் பீப்புள் வந்து ஆக்சுவலாக அங்கே தான் இருக்காங்க. நான் நிறையா பேச்சுலர்ஸ் பாய்ஸ் பார்த்தேன். அங்கிள்ஸ்லாம் பேச்சுலர் அங்கிள்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய கேஷ் இருக்கும் போல். ஸோ அவங்களாம் வந்து ஃப்ரீயாக எதுக்குள்ளே வேணால் போகலாம், தைரியமாக போங்கடா அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டேக் கேஷ். ஸோ உங்ககிட்ட கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை வந்து எப்படியாவது அவங்க பேசி பிடிக்கிடுவாங்க. இல்லை இத்தனைக்கும் எப்படி பேசுவாங்கன்னா உள்ளே போய் பாருங்கள், என்ட்ரி ஃப்ரீ தான், உங்களுக்கு அந்த பப்பு பிடிக்கல இல்லை அந்த ஆம்பியன்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு டெஃபினட்டாக அனுபவப்படுவீங்க. இது வந்து நான் அனுபவப்பட்டுலாம் சொல்ல, பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் நடக்கும். ஸோ எல்லா காசையும் இழந்துருவீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டிங்கன்னா நான் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது வந்துட்டு பட்டாயா போயிட்டு பேங்காக் வருவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டாயா வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கே கோரல் ஐலாண்ட், டைகர் பார்க்கு, சஃபாரி வேர்ல்டு, பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, பட்டாயா பீச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 200% காசை வந்து விட்டுருவீங்க அப்படின்றது என்னோடய தாட். ஏன்னா நானே அப்படி தான் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். பட் அது அப்படியே பேங்காக் போகும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பயங்கர ஷார்ட்டேஜில் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அண்ட் டூரிஸ்ட்டாக போகிறவங்க, இந்த பேக்கேஜ் போட்டு போகிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா டூரிஸ்ட்னால் உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதுதானா இதுக்கு தான் நீங்கள் போவீங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் என்ன மாதிரி லைக் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பட்ஜெட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் வந்து நிஜமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 days இங்கே இருக்கேன் ஓவராலாக. இந்த 10 daysக்கு வந்துட்டு நான் போட்டிருக்க பட்ஜெட் வந்து ரொம்ப 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 கம்மி. அண்ட் லிட்ரலாக அந்த பட்ஜெட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது கொடுக்குது. அப்படி பட்ஜெட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பேங்காக் போயிட்டு அப்புறமா பட்டாயா வாங்க. ஏன்னா பட்டாயா லாஸ்ட்டில் வைக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட திருப்பி நீங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் ஈஸியாக. ஸோ டே முடியும் போது. ஆனால் வந்து பட்டாயாவில் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேங்காக்கில் டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் நினச்சபடி நடக்கிறது வந்து நம்ம வந்து வி ஆர் ஃப்ளைங் பேக் டு இந்தியா. ஸோ இதில் என்னென்ன வீடியோஸ் காட்ட முடியுமோ டெஃபினட்டாக உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆப்வியஸாக இது மற்ற வீடியோ மாதிரி இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு ஜென்ரல் பேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு திருப்பி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய், திஸ் இஸ் DJ signing off from DJ Studios. Take care.